இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 6:21. நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவங்களுக்கு செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் வழிநடத்தினதையும் எடுத்து சொல்கிறாரு. எதுக்காக? பிள்ளைகள் தேவனை விட்டு விலகிடக்கூடாது, தேவன் மேலே பக்தி இருக்கணும், தேவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய கிருபை அவங்கள வழி நடத்துறதுக்காக தேவன் செய்த காரியங்களை பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு. இப்படி எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட தேவனை பற்றி பேசுகிறோம்? பிள்ளைகள்கிட்ட எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக பேசுகிறோம்? படிப்பை பற்றி தான் முதல்ல பேசுகிறோம், படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் ஒழுக்கத்தை பற்றியே பேசுகிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு படிப்பும் ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எவ்வளோ தான் நம்ம படிப்படின்னு சொன்னாலும் அவங்களும் முயற்சி செஞ்சாலும் தேவனுடைய கிருபை தான் வெற்றியை கொடுக்குமே தவிர நம்மளோட சொந்த முயற்சி வெற்றியை கொடுக்காது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு பிள்ளைகள் முதல்ல நம்பிக்கையோடு தேவனை தேடணும். இந்த நம்பிக்கையை பெற்றோர்கள் தான் கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் செஞ்ச நல்ல செயல்களை எடுத்து சொல்லணும். டெய்லி பைபிள் எடுத்து படிக்க சொல்லணும். தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் படிக்கும்போது அதுக்கு உண்டான அர்த்தத்தை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். இப்படி குடும்பமாக ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க பழகிக்கணும். பிள்ளைகளை எத்தனையோ ஆன்லைன் கிளாஸு, டியூஷனு, ஸ்போர்ட்ஸில் சேர்க்குறோம். பிள்ளைகள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் ரெடி ஆகிடுறோம். நல்ல விஷயந்தான். ஆனால் இதே அக்கறையும் ஆர்வமும் தேவனுடைய வார்த்தையை முதல்ல படின்னு சொல்கிறதுலையும் இருக்கணும். எத்தனையோ விளையாட்டு வீரர்களும் படிப்பில் வேலையில் சாதித்தவங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் தேவனை பற்றி பிள்ளைகள்கிட்ட எடுத்து பேசணும். ஆமேன்.